வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான புதினா சட்னி தோசை, இட்லி, ஊத்தாப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிரும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தோம்னாவே போதும். கூடவே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கூட சேர்த்து ஒரு நிமிஷத்தளவுக்கு வறுத்து விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுத்த பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. அதுவும் 2 நிமிஷம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். இந்த டைமில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி புளி நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவு எடுத்திங்கன்னா போதும். சின்ன நெல்லிக்காயில் பாதி அளவு, ஏன்னா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்து வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும். புதினா பார்த்திங்கன்னா ஒரு கீரை வகை, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு டைம் புதினாவை எடுத்துக்கோங்க. இப்போ புதினாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 10 சீரகம் அளவு சேர்த்துட்டிங்கன்னா போதும். 1/4 டீஸ்பூன். வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் புளியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். தேங்காயும் நல்லா வறுத்துடுறீங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ தேங்காயும் நல்லா வதங்கி வந்துடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய் அதை போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், புதினா, தக்காளி போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைச்சி வரும். இல்லைன்னா பருப்பு சில டைம் அரைக்காமல் நின்றுடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டுமா அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மொறு தோசை இல்லைன்னா ஊத்தாப்பத்துக்கு புதினா சட்னியை வச்சு சாப்பிடுங்க. நம்ம தாளிக்க தேவையில்லை. பொதுவாக எல்லா சட்னியுமே தாளித்து தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சட்னிக்கு தாளிப்பு அவசியமே இருக்காது. நல்லா மொறு தோசை செஞ்சுட்டு
சட்னியை நிறைய வச்சு சாப்பிடுங்க. இரும்பு சத்து நிறையா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.